அந்த வர்க்கத்துல வந்தாவாடி பாக்க அந்த அளவுக்கு எடுத்துக்கிறான் பாரு. தோட்டத்தின் கீழே கிடக்குமா அப்படியே அள்ளி போட்டு மடியில கட்டிக்கிட்டு இருப்பான். அதுதான் எங்க ஊர்லயே பெரிய முளை. அது நீ சொல்றது வேறடா, நான் சொல்றது மலை. உலகத்திலேயே உயர்ந்த மலை. அது என்ன மலை? கைலகிரி. கைலகிரி வெள்ளகிரி வெள்ளங்கிரி மலை. அப்படி கைலகிரியில வாழ்ந்து வந்தாலும் நான் யார மனம் முடித்தேன்? யார கல்யாணம் செஞ்ச? உமா பார்வதி, உமா சக்தி, சக்தி உமையவள், ஈஸ்வரி, ஈஸ்வரி இப்படி சொல்லக்கூடிய பல பெயர்களை கொண்ட என் மனைவியா உமா மகேஸ்வரி. அப்படி வாழ்ந்து வந்தாலும் எனக்கு என்ன தொழில்? யானை முதல் எறும்பு கடைசி 84 ஜீவர்களுக்கும் அன்றாட படியளக்கக்கூடிய தொழில். எனக்கு உனக்கு படியளக்கிறது நான் தான். ஆமா, அப்ப உலகத்துல எல்லா ஜீவன்களுக்கும் படியளக்கிறாள் நீ தான். இல்லன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது. உன் நினைப்பு புண்ட நேற்று நான் 35 கிலோ அரிசி வாங்குற வறுமை போட்டுட்டு கீழே இருக்கிறேன். ரேஷன் இல்லையா? நேற்று ரேஷன் கடைக்கு போனா அந்த ஆளு பேண்ட் போட்டுக்கிட்டு இல்ல அவன் தான் 35 கிலோ. ஏன்டா ரேஷன் அரிசி போடுறதுக்கு தான் உங்க படியளக்கிறீங்க? அது சும்மா போடுற காய்ச்சல் இல்ல. அங்க போய் என்ன வாங்கின? அரிசி
அந்த அரிசி நாங்க தான் வித்தலாட்டு புண்டு பண்ற பத்தியா ஏன் அரிசி நெல்லுக்குள்ளக்குது எக்கையா நீங்கிற அரிசி